Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 91 15 மற்றும் 16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தேவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதி வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு அளிக்கிறார். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை விடுவிப்பேன் என்று அவர் நம்மோடு சொல்வது எத்தனை ஆறுதலானது. பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது சபையினர் அவனுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். ஏரோதுவின் கையிலிருந்து அவனை விடுவிப்பது சாதாரணமான காரியமல்ல. ஏரோது பேதுருவை கொலை செய்ய வகை தேடினான். பேதுருவை கொலை செய்தால் அது யூதருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்றும் தனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்றும் அவன் எதிர்பார்த்தான். அவனுடைய சதி திட்டங்களுக்கும் துராலோசனைகளுக்கும் விரோதமாக சபையார் ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. ஆம், அந்த ஜெபம் ஊக்கமான ஜெபம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த ஆபத்தான நேரத்தில் தம்முடைய தூதர்களை சிறைச்சாலைக்குள் அனுப்பினார். பேதுருவை விடுதலை செய்தார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தானாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை தப்புவிப்பார். தப்புவிக்கிற ஆண்டவர் தப்புவித்து அப்படியே விட்டுவிட்டு செல்லுகிறவர் அல்ல. நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைக்கிறார். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்கிறார் தாவீது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய அடைக்கலம் ஒன்றுதான் உயர்ந்த அடைக்கலம், பாதுகாப்பான அடைக்கலம். 91 சங்கீதம் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். ஆம், கர்த்தருடைய அடைக்கலம் அருமையான அடைக்கலம்தான். பிறவி குருடனாகிய பர்த்திமேயு இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். எனக்கு இரங்கும் என்று மிகுந்த சத்தமாய் கர்த்தரை அழைத்தான். அநேகர் அவனை அதட்டினார்கள், அமைதியாய் இருக்கும்படி சொன்னார்கள். ஆனால் அவனுடைய அழுகுரல் கர்த்தருடைய இருதயத்தை உருக்கிற்று. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் தாமே அவனுடைய கண்களை திறந்து கொடுத்தார். அந்த கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் அளிப்பார். ஆபத்தில் கேட்கிற தேவன், மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன், நம்மை கனப்படுத்தவும் செய்கிறார். ஆம், அவர் நிச்சயமாகவே உங்களை கனப்படுத்துவார். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவர். ஆம், நீங்கள் உண்ணக்கூடிய அனைத்தையும் அவர் திருப்தியாக்குகிறார். உங்களை அற்புதமாக நடத்திய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். யோவேல் 2:25 மற்றும் 26 வசனங்கள் கூறுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்.
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் இழந்த அனைத்தையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். மேலும் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி அவர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று கூறுகிறார். அவர் ஏன் அதை செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களை அதிசயமாக வழிநடத்திய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பதற்காகவே அவர் அதை செய்கிறார். அவர் உங்களை அற்புதமாக வழிநடத்தி சென்று உங்களுக்கு உணவளிக்க போகிறார். இதனால் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தர் எல்லா நன்மையினாலும் உங்களை திருப்தியாக்குவார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கூறுகிறார். ஆம், தேவன் சகலத்தையும் உங்களுக்கு நன்மைக்கேதுவாகவே செய்து முடிப்பார். ரோமர் 8:28 வேதம் கூறுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று எரேமியா 32:41 வாசிக்கிறோம். உங்களுக்கு நன்மை செய்வதை தேவன் ஒருபோதும் நிறுத்த மாட்டார். நீங்கள் அவரை விட்டு விலக்கிவிடாதபடி அவருக்கு பயப்படும்படி உங்களை உற்சாகப்படுத்துவார். தேவன் தருகிற சகல நன்மையான காரியங்களும் அற்புதமாய் உங்கள் வாழ்வில் வந்து சேரும். ஆம், தேவன் உங்களை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் திருப்தியாக்குவார். இயேசு என்ற கண்மலைக்குள் ஒளிந்திருக்கும் நன்மைகள் அனைத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். வாழ்க்கையின் உன்னத நிலைக்கு உங்களை உயர்த்தி திருப்தியாக்குவார். நீங்கள் எப்போதும் அவர் துதியை சொல்லி வருவீர்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, இன்று நீர் எனக்கு அளித்த பெரிய வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி. நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆபத்தில் நீரே என்னோடிருந்து என்னை தப்புவித்து கனப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. நீர் நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி என் வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் திருப்தியாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை உன்னத ஸ்தானத்திற்கு உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி. என் மூலமாக உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.